Hi, hello, வணக்கம் நேயர்களே. Welcome back to Backyard Garden Highlights தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது winter sowing method பத்தி பார்க்க போறோம். So winter sowing method அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பாத்தீங்கன்னா ஸ்னோ ஃபுல்லா இருக்கு. So இந்த ஸ்னோ டைம்லயும் கார்டன் ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம். So இப்போ நம்ம பண்ற கார்டன் ஆக்டிவிட்டி வந்து ஸ்ப்ரிங்ல வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா winter sowing method அப்படின்றது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு மில்க் ஜக்கை வந்து ஒரு மினி க்ரீன் ஹவுஸாக மாற்ற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மில்க் ஜக் வந்து எப்படி மினி க்ரீன் ஹவுஸாக பண்ணுறது அப்படின்றத ஒரு குயிக்காக ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். பட் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஷாட் வந்து காட்டுறேன். ஸோ அந்த மில்க் ஜக் ஆர் வாட்டர் ஜக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்ம கேப் எடுத்துடணும். கேப் எடுத்துகிட்டு பாட்டமில் வந்து ஒரு 4 ஹோல் வந்து போடுங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரைனேஜ் ஹோல், ரொம்ப பெருசாக போட தேவையில்லை. தண்ணி வந்து அதிலேருந்து வெளியில் போகணும், தண்ணி உள்ளே சேரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹோல் போட்டிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மில்க் ஜக் நான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ இதோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரைனேஜ் ஹோல் வந்து போடணும். மழை இதெல்லாம் படும்போது தண்ணி உள்ளே போகும். ஸோ தண்ணி வந்து இதில் தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ தண்ணி வந்து ட்ரெயின் ஆகணும். ஸோ ட்ரைனேஜ் ஹோல் வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஸோ மினிமம் 4 போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அந்தளவுக்கு போட்டேன், எனக்கு நல்ல சீட்லிங்ஸ் கிடச்சிது. இதுக்கடுத்து அந்த ஹோல் போட்ட பிறகு நீங்கள் இதை வந்து கட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம இதை ஹோல் போட மறந்துடுவோம், ட்ரைனேஜ் ஹோல் போட மறந்துடுவோம். அப்புறம் இது கொஞ்சம் இந்த கட் பண்ண பிறகு இதை நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல் போடுறதுன்றது கொஞ்சம் லிட்டில் ட்ரிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் ஹோல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரைனேஜ் ஹோல் போட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹேண்டிலில் இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கிரல், ரைட் சைடு வந்து ஒரு கிரல் போடுங்க. போட்டு சிசர் வச்சு இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிஞ்ச் மாதிரி, ஒரு குடி மாதிரி யூஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறது, அதுக்கடுத்து நீங்கள் இன்கேஸ் வின்டரில் கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது அப்போலாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ லேஸாக ஒரு இன்ச் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு மித்த இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு மினிமம் வந்து ஒரு 4 inch சாயில் வந்து இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அந்த பிளான்ட் ரூட் க்ரோத்துக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக யூஎஸில் இருக்க மில்க் கேன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்டாக எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்க போகுது. ஸோ கரெக்டாக அந்த ஹேண்டில் முடிகிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாட்டிங் சாயில் ஆக்சுவலாக எனக்கு வந்து போட போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் சீட் ஸ்டார்டிங்லாம் பொதுவாக வந்து ஸ்ட்ரீட் ஸ்டார்டர் மிக்ஸுன்னு இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க யூஎஸில். ஆனால் பட் நம்ம இந்த ஜக்கை வந்து இன்றைக்கி சீடிங் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறது கிடையாது. வெளியில் இந்த வின்டரில் இந்த ஸ்னோவில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாயில் கொஞ்சமாவது வந்து மாய்ஸ்சர் லெவலில் ரீட்டைன் பண்ணுற மாதிரி வேணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வின்டர் சோயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டிங் சாயில் மிக்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டிங் சாயில் மிக்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சீடை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் இன்றைக்கி சோ பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். அது வெளியில் வைக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டக் டேப் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா வின்டர் ப்ரூஃப். நான் என்னோடய வின்டர் சோயிங் யூஸ் பண்ணும்போது இந்த ஜக் நான் க்ளோஸ் பண்ண மாதிரியே இருந்தது. அது வந்து பிரிஞ்சு வரல. இதே இது நீங்கள் சாதாரண டேப்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 மழை ஸ்னோ வந்தது அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அந்த டேப் வந்து அந்த ஒட்டியிருந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்புறம் வந்து உள்ளே இருக்க பிளான்ட் ஆர் சீட்லிங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டக் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த வின்டர் சோயிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வின்டர் சோயிங் மெத்தடையே யூஎஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலலாம் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஆல் சீசன் இருக்கும். நமக்கு வந்து இந்த சீசனில் வந்துட்டு செடி வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த சீசன் கிடையாது. பட் வெயில் காலத்தில் செடி வச்சோம்னா தண்ணி சரியாக ஊற்றலைன்னா டக்குன்னு வந்து போயிடும். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிளான்டிங் வந்து 12 மாதமும் இந்தியாவில் வந்து பண்ணலாம். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிளான்டிங் வந்து எஸ்பெஷலி நியூ ஜெர்சியை பற்றி நான் பேசுகிறேன். ஜோன் 6Bயில் இருக்கிறதுனால அங்கே பார்த்திங்கன்னா அந்த கார்டனிங் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளான்டிங் சீசனே வந்து பார்த்திங்கன்னா ஆர் கார்டனிங் சீசனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months தான். ரிமைனிங் 6 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக வந்து கார்டனிங் வந்து பண்ண முடியாது.
அதில் மெயினாக வந்து ஒரு 3 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாயில் வந்து ஒர்க்கபிளாகவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்துடுது இல்லையா. நம்ம ஒரு இது படி பார்த்திங்கன்னா 0 degree கீழே வந்து கிட்டத்தட்ட -12 -20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு சாயில் அவுட் சைட் வெதர் டெம்பரேச்சர் போகும்போது என்ன ஆகும்னா சாயில்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பிளான்டிங் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி அந்த 6 months வந்து எப்படி வந்து அடுத்த 6 monthsல நம்ம வந்து ஸ்ப்ரிங் வந்தோடனே அதுக்கு ரெடி ஆகிறதுக்காக நம்ம வந்து ஏர்லியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சோயிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நிறையா பேர் சீட் ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. சீடு வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் க்ரோ லைட் அதெல்லாம் செட்டப்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். அதே மாதிரி லெஸ் மேனுவல் எஃபர்ட்னு ஆக்சுவலாக சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் தான். சீடு வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண சீடு வச்சுருக்கீங்கன்னா அதையே கூட இந்த வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டக் டைப் ஒன்று கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கணும். பட் அது ரொம்பலாம் காசு இல்லைங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் இது வந்து பார்த்திங்கன்னா டாலர் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ $1 வந்து வாங்கிக்கலாம். ஸோ டக் டேப் வாங்கணும். அதுக்கடுத்து கார்டன் மார்க்கர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிளான்டிங் லேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து பிளான்ட் லேபிள் தேவையில்லை, நான் வந்து ஒரு 4-5 இது தான் போட போகிறேன், எனக்கு அதை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஈஸியாக ஒரு அதர் மெத்தட் வச்சுருக்கேன், எந்த ஆர்டரில் நான் கேனை வைக்கிறனோ இல்லை எனக்கு எப்படி வந்தாலும் ஓகே நான் ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு அது பூத்த பிறகு பார்த்துக்கிறேன் அப்படின்னிங்கன்னா கார்டன் மார்க்கர் கூட நீங்கள் வாங்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீட்டில் இருக்க ஜக்கை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் சாயில் ட்ரைனேஜ் ஹோல் போட்டு சாயில் ஃபில் பண்ணி சீட் சோ பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவீங்க. இன்றைக்கி தண்ணி ஊற்றி வச்சிட்டா போதும். அதுக்கடுத்து இதை நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஜோன் 6Bல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் தண்ணியே ஒரு அட்லீஸ்ட் அன்டில் எண்ட் ஆஃப் மார்ச் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஸ்னோ ரெயின் மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்குது நியூ ஜெர்சியில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரை கிளைமேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப விண்டியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ரெயினே இல்லை, ஸ்னோவும் வராது, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா தென் நீங்கள் ஒரு 2 weeks ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஜக்கை போய் பாருங்கள். அந்த ஜக் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, வாட்டர் மாய்ஸ்சர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, உள்ளே இருக்காது மாய்ஸ்சர் லெவல் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா ரொம்ப ஈஸிங்க. நான் லாஸ்ட் இயர் கார்டனிங் வின்டர் சோயிங் மெத்தடில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜக் நான் இன்றைக்கி நம்ம மூடி வச்சிடறோம் இல்லையா. ஸோ அந்த ஜக்குள்ளே வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது மாய்ஸ்சர் லெவலும் இருக்குது, தேவையான இதுவும் ஹீட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பனித்துளி மாதிரி தண்ணி வந்து ஒட்டியிருக்கும். அந்த ஜக்கில் உள்ளே வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து ஒரு என்ன சொல்கிறது கண்டென்ஸ்டாக வந்து வாட்டர் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த கண்டென்ஸ்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து உங்கள் கேனில் வந்து கம்மியாகிட்டே போகுது இல்லை குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தென் இம்மீடியட்டாக வந்து வாட்டர் ஊற்றுங்க. ஏன்னா அந்த ஜக்குள்ள எனஃப் மாய்ஸ்சர் லெவல், அதாவது ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு மாதிரி சின்ன சின்னதாக தண்ணி துளி வந்து அந்த ஜக்கில் வந்து இன்சைட்லேயே உள்ளே வந்து இருக்கும். பட் அந்த ஈரப்பதம் கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜக் வந்து எம்டியாக தெரியும், தண்ணி வந்து சின்ன சின்னதாக வந்து ஒட்டியிருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கார்டனில் அந்த ஸ்லெக் அண்ட் ஸ்னைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜக்கை வந்து அந்த இடத்துல வந்து வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அந்த ஏரியாவை தவிர வேறு ஏரியாவில் வைங்க. உங்களோட டெக்லேயோ இல்லை உங்களோட ரேஸ் பெட்லேயோ வைங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன சீட்லிங் வந்த பிறகு இந்த ஸ்னைல்ஸ்லாம் போய் சாப்பிட்ருச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட இந்த வின்டர் டைமில் இவ்வளோ கோல்டான டைமில் நீங்கள் போடுற எஃபர்ட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதனால் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏரியா இல்லை, எல்லாமே எனக்கு அந்த இது என் கார்டனில் எங்கேயுமே நான் பார்த்துருக்கேன், அது நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து டயத்தமஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. அது வந்து அமேசானில் வந்து கிடைக்கும். அது வந்து ஃபுட் கிரேட் வந்து வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் உங்களுக்கு அது என்ன ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுடரை வந்து இந்த கேனை வச்சுட்டு சுற்றி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்லெக் அண்ட் ஸ்னைல்ஸ் வந்து டிட்டர் பண்ணிடும். ஸோ உங்களோட சீட்லிங்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கடுத்து என்னென்ன சீட்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு கார்டன் இப்போ ஒரு 100 சீட்ஸ் வாங்கியிருக்கீங்க, 100 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் போடலாமா அப்படின்னா அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து எவ்ரி இயர் பண்ணி
ட்ரையல் அண்ட் எரரில் எது ஒர்க் அவுட் ஆகுதோ உங்களோட ஜோனுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹார்டி பெரினியல்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சீட்லிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு டாலரண்ட் ஆனுவல்ஸ். ஸோ ஆனுவல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கோல்ட் டாலரண்ட் வெரைட்டி. ஸோ சின்ன சின்ன ஃப்ராஸ்ட் லைட் ஃப்ராஸ்ட்க்கெலாம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்ற பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சீடு வந்து சோ பண்ண இந்த வின்டர் சோயிங் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். கப்புள் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இதை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம் வின்டர் சோயிங் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதை விட ஈஸியான சீட் ஸ்டார்டிங் மெத்தட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணணுன்னா ட்ரேஸ் வாங்கணும், டோம் வாங்கணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து லைட்ஸ் க்ரோ லைட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து ஷெல்விங் யூனிட் வேணும். ஸோ இவ்வளோ திங்ஸ் நீங்கள் செட்டப் பண்ண பிறகு தான் வந்துட்டு உங்களுக்கு சீட்லிங் கிடைக்கும். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் ஆஃப். இப்போ ஹார்டனிங் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்டெடியாக உங்களோட க்ரோ லைட்டில் உங்களோட இன்டோர் டெம்பரேச்சரில் வளர்ந்த பிளான்ட்டை இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் வந்தோடனே வெளியிலேருந்து வச்சிட முடியாது. ஏன்னா அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் ஃபுல்லாக ரூயின் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்த டெம்பரேச்சர், உள்ளே இருந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே வேறு. ஏன்னா இப்போ வந்து வெளியில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். காலையில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், மத்தியானம் ஒன்று இருக்கும், நைட்டு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ட் லெவல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விண்ட் லெவல் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம இன்டோரில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து எந்த விண்ட் லெவலுக்கும் கோத்ரூ ஆகிருக்காது, அன்லஸ் நீங்கள் ஏதாவது ஃபேன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கு ஃபேன் ஆசிலேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா தவிர. கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்டனிங் ஆஃப். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உள்ளே இருந்த சீட்லிங்கை வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து ஸ்லோவாக அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுதான் ஹார்டனிங் ஆஃப் ஆக்சுவலாக ப்ராசஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டே வந்து ஒரு 2 hours கொண்டு வந்து வைக்கணும், அதுக்கடுத்து செகண்ட் டே வந்து ஒரு 3 hours 4 hours. ஸோ அப்படியே கிராஜுவலாக வந்து உங்களுக்கு அந்த சீட்லிங்கை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இது வின்டர் சோயிங் மெத்தடில் வர சீட்லிங் பார்த்திங்கன்னா இன்டோர் சீட்லிங்கை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வெளியில் இவ்வளோ கோல்டு வெதரில், ஹார்ஷான வெதரில் அது க்ரோ ஆகுது. ஸோ நம்மளை மனுஷங்களை மாதிரி தான் ஒரு ஹார்ஷான சூழ்நிலையில் வந்து நம்ம எப்படி அதை மீறி நம்ம ஸ்ட்ராங்காக எவ்ரிடே வரோமோ வாழ்க்கையில், ஒவ்வொரு லேர்னிங் நமக்கு வந்து ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி அதை படிப்படியாக ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி தாங்க இந்த சீட்லிங்கும். வெளியில் இருக்கிற சீட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சீட்லிங்காக வரும். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேவ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கிரவுண்ட் லெவல், அதாவது சாயில் வந்து ஒர்க்கபிளாக ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த சீட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுலேருந்து அந்த க்ரோயிங் சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு சீடும் வந்து 5 daysலேருந்து 30 days வரைக்கும் இருக்குது சீட் ஜெர்மினேஷன் டேஸ் வந்து. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ சாயில் வந்து இப்போ ஏப்ரலில் தான் வந்து ஒர்க்கபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏப்ரலில் போடுற சீடு டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ் டு ஜெர்மினேட். அது வந்து மே மந்த் கூட ஜெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட க்ரோயிங் சீசனில் நீங்கள் ஒரு 1 month வந்து இந்த சீட்லிங் ஆகிற வரைக்கும் உங்களோட பீரியட் வந்து 1 month க்ரோயிங் சீசனை வந்து யூ ஆர் சாக்ரிஃபைஸிங். ஸோ இந்த வின்டர் சோயிங் மெத்தட் வந்து அந்த வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மார்ச் அந்த ரேஞ்சிலே வந்து சீட்லிங் ரெடி ஆயிரும். ஸோ ஏப்ரலில் உங்களுக்கு சாயில் ஒர்க்கபிளாக இருக்கும்போது இந்த சீட்லிங் எடுத்து நீங்கள் வந்து கிரவுண்ட்லேயோ பாட்லேயோ எங்கே நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 4 weeks வந்து நீங்கள் வந்து உங்களோட சீசனில் வந்து சேவ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப மெயின் பெனிஃபிட், எஸ்பெஷலி இந்த கோல்டர் ரீஜன்ஸில் இருக்கிற எல்லாருமே. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ உள்ள போய் க்ளோசர் லுக்கில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிங் சாயிலில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஈரப்பதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாட்டிங் சாயிலை வந்து நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா தண்ணி அதில் வந்து ட்ராப் ஆகக்கூடாது, ஆனால் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஈரப்பதமாக ஒரு நல்ல
நிலைக்கு வந்து மாய்ஸ்டன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வந்துட்டு சீட் பேக்கெட்டில் என்ன டைரெக்ஷன் எவ்வளோ டெப்த்தில் வந்து இதை வந்து பிளான்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்களோ அதில் வந்து பிளான்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ ஒரு இதில் எத்தனை சீடு வந்து நம்ம பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ சில கார்டனர்ஸ் வந்து ஒரு 4-5 சீடு தான் போடுவாங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சீடு வச்சு நடுவில் ஒரு சீடு வைப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னும் சில கார்டனர்ஸ் நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, மொத்த சீட் பேக்கெட்டையும் மொத்தமாக ஒரே ஒரு ஜக்கில் வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சீட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, எவ்வளோ செடியை வந்து நம்ம டேமேஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ செடி வந்து அதில் ஸ்ட்ராங்காக வளரும், ஸோ அந்த ஃபேக்டர்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். உங்கள் சீட் பேக்கெட்டில் வந்து பொதுவாக இப்போ சைஸே போடலை, எவ்வளோ ஆழத்தில் வந்து இந்த விதையை வந்து சோ பண்ணணுன்றது போடலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு சீட் சைஸோட 3 டைம்ஸ் வந்து அதோட ஆழமாக வந்து நம்ம இந்த சீடை வந்து முளைக்க வரதுக்கு வந்து ஊண்டி வைக்கணும். லாவெண்டர் சீட் வந்து பார்த்திங்கன்னா கடுகை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா 1/8 ஆஃப் டெப்த்து தான் வந்து சீட் பண்ணும். அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே இந்த சாயிலில் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே லேசாக தூவி விட்டு அதுக்கு மேலே லைட்டாக சாயில் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கடுத்து லைட்டாக கையை வச்சு டேப் பண்ணி விடுங்க, தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீடு வந்து அந்த மண்ணோட இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றும்போது அந்த சீடு வந்து இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிஸ்ப்ளேஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜக்கை வந்து கவர் பண்ணிட வேண்டியதான். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சிடணும், அவ்வளோதான் ப்ராசஸ். வின்டர் சோயிங் மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களோட வீட்டில் வின்டர் சோயிங் மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸையும் உங்களோட க்ரோயிங் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.